Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு புடலங்காய் தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 2 காய்ந்த மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா பொன்னிறமா ஆகிடுச்சு. அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் வதங்கினா போதும். பொரியல்ன்றதுனால வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுவுமே ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி சிம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆகிடுச்சு. புடலங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து இதோட கொஞ்சமா தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்றதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிருக்கிறதுனால 1 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேம்ல அப்படியே வெச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட புடலங்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. பாருங்க. இப்போ இத நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க புடலங்காய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த சிம்பிளான புடலங்காய் பொரியலை செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். Thanks for watching friends.